நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரணை மேற்கொள்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ தாக்கல் செய்த விசாரணை அறிக்கை வெளியிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட மனுக்கள் தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த விசாரணை கடந்த 10 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் ஒரு பகுதியாக பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது குறித்து சிபிஐ கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து விசாரித்து வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. அந்த விசாரணை அறிக்கையின் படித்த நீதிபதிகள் விசாரணை அறிக்கையை நாங்கள் பெற்று பார்த்திருக்கிறோம். அதில் முறையான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விசாரணை அறிக்கையை முழுமையாக வெளியிட முடியாது. அப்படி வெளியிட்டால் விசாரணை பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். எனவே இந்த விசாரணை அறிக்கையின் எடிட் செய்யப்பட்ட ஒரு பகுதியாவது வெளியிட வேண்டும் என மனுதாரர்கள் நீதிபதியிடம் கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்கவில்லை. சிபிஐ விசாரணை அறிக்கையை வெளியிட்டால் விசாரணையுடைய போக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை வெளியிட முடியாது என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.